முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் வீட்டை நீதிமன்றமாக்குவதற்கு அனுமதி. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடி என்பது ஒரு சித்திரவதை முகாம். உண்மையை வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்சன ஜாப்பா. இந்த அரசாங்கம் இலங்கையை இந்தியாவுடன் இணைக்கப் போகிறது. உடனடியாக எல்லோரும் ஒன்றிணையுங்கள். சிங்களத்தையும் பௌத்தத்தையும் காக்க வேண்டும். களத்தில் குதித்த விமல் வீரவம்ச. இலங்கையில் உருவாகும் புதிய சட்டம். போதைப் பொருளுடன் சிக்கினால் விசாரணை முடியும் வரை பிணை இல்லை. வெளிவந்த அதிர்ச்சி. பயங்கர யுத்தத்தை வெற்றி கொண்ட இராணுவத்தினரை நாங்கள் அதிகம் நேசிக்கின்றோம். இந்த அரசாங்கத்தை பார்த்து பயப்பட போவதில்லை. அனுரவுக்கு எச்சரிக்கை விடுத்த கசபதேரர். பாதாள உலக குழுவின் தலைவர் மாகந்துர மது சுட்டுக் கொல்லப்பட்ட விடயத்தில் திடீர் திருப்பம். விசாரணைகள் தீவிரம். அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததும் தபால் சேவையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். புதிதாக அறிமுகமானது விசேட சேவை. இலங்கையின் முழு கனிம வளங்களையும் ஆராய்தல், பகுப்பாய்தல், வெட்டி எடுத்தல் மற்றும் பிரித்தெடுத்தல் ஆகியவற்றை இந்திய மாநில நிறுவனங்களுக்கு வழங்குவதற்காக இரகசிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது. காங்கேசன்துறை துறைமுகம் மற்றும் திருகோணமலை துறைமுகம் ஆகிய துறைமுகங்களை இந்தியாவுக்கு தாரை வார்க்க அரசாங்கம் முயற்சிக்கின்றது. அரசாங்கத்தின் இந்திய மயமாக்கலுக்கு எதிராக அனைவரும் அணிதிரள வேண்டும் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச அழைப்பு விடுத்தார். கொழும்பில் உள்ள தேசிய சுதந்திர முன்னணியின் காரியாலயத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கையின் மேற்பரப்பு மற்றும் கடல் தளத்தில் உள்ள அரிய கனிம வளங்களை வரைபடமாக்குதல், அடையாளம் காணுதல் மற்றும் வெட்டி எடுப்பதை இந்திய நிறுவனங்களுக்கு ஒப்படைக்க இந்த ஒப்பந்தம் திட்டமிட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் இரு அரசாங்கங்களின் ஒப்பந்தத்துடன் இந்திய நிறுவனங்களுக்கு கனிமயமாக்கப்பட்ட பகுதிகளை ஒதுக்கவும், இந்திய பொது மற்றும் தனியார் துறைகளின் முதலீடுகளை ஊக்குவிக்கவும் திட்டமிட்டுள்ளது. சிலோன் கிராக்பைட், நீல சபையர், புல்முடே கனிம மணல், இல்மனைட் ரூட்டைல், சிர்கான் மோனோசைட், உயர்தர சிலிக்கா, ராக் பாஸ்பேட், டோலமைட் மற்றும் கடலுக்கு அடியில் உள்ள கோபால்ட் படிவுகள் போன்ற வளங்களை இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா கையகப்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்த வளங்கள் தொழில்நுட்ப தொழில்களுக்கு அவசியமானவை. இந்த முடிவு நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமானது. இந்த திட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி மற்றும் தேசிய மக்கள் கட்சி ஈடுபட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவின் இந்திய விஜயம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் இந்திய விஜயம் இந்த ஒப்பந்தத்தை விரிவுபடுத்துவதில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இலங்கையில் இந்திய மயமாக்கலுக்கு எதிராக போராடிய ஒரு கட்சியாக மக்கள் விடுதலை முன்னணி ஆரம்பத்தில் காணப்பட்டது. இந்த நடவடிக்கை துரோகமானது. மக்கள் ஒன்றுபட்டு அதற்கு எதிராக போராட வேண்டும். காங்கேசன்துறை மற்றும் திருகோணமலை துறைமுகங்களை இந்திய மயமாக்கும் முடிவுகள் மற்றும் மருந்து சந்தையை இந்திய மருந்துகளால் நிரப்ப 7 இரகசிய ஒப்பந்தங்கள் போன்ற இந்தியா தொடர்பான பிற திட்டங்களையும் அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது. அரசாங்கத்தின் இந்த செயற்பாடுகளுக்கு எதிராக நாட்டு மக்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றார். பயங்கர யுத்தத்தை வெற்றி கொண்ட ராணுவ வீரர்களின் பிராணவாயுவை சுவாசிக்கும் எங்களை யாராலும் அச்சுறுத்த முடியாது என பலாங்குடை கசபதேரர் தெரிவித்துள்ளார். அகில இலங்கை பௌத்த சம்மேளனத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன்போது தொடர்ந்து உரையாற்றிய அவர், ஜனாதிபதி என்பவர் இந்த நாட்டின் தற்காலிக பாதுகாவலர். அவருக்கு தெரிய வேண்டும் இந்த சிங்கள பௌத்த ராஜ்யத்தை எதிர்கால தலைமுறைக்கு பாதுகாத்து வழங்க வேண்டும் என. ஆனால் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி பௌத்த பிக்குகள் தாக்கப்பட்டுள்ளனர். சிங்கள பௌத்த விரோத துரோகிகளான இந்த ஆட்சியாளர்களால் நாம் 29 நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தோம். டில்வின் சில்வாவுக்கு இந்த கதை தெரியும். தொலைபேசி அழைப்பொன்றை எடுத்து இதை இப்படி தீர்த்துக் கொள்வோம் என்றார். ஆனால் நாங்கள் போராட்டத்தை காட்டிக் கொடுக்கவில்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்தியாவுடன் 7 ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டுள்ளார். இந்தியாவின் துறைமுக நகரம் ஒன்றை அமைக்கவே ஜனாதிபதி அனுர முயற்சிக்கின்றார். அமைச்சர் சுனில் வட்டக்கல கடித தலைப்பொன்றை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி செயலகத்துக்கு வருமாறு குறிப்பிட்டார். ஏனென்றால் இந்த காணியை இந்தியாவுக்கு வழங்கி அதில் ஹோட்டல் ஒன்றை அமைக்கவே திட்டமிட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக சிறப்பு மேல் நீதிமன்றம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு தெரிவித்துள்ளது. அதன்படி அதன் விசாரணைகள் கொழும்பு 7 பௌத்தாலோக மாவட்ட NC 76 அமைந்துள்ள முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு தேவையான வசதிகளை வழங்குவதை விரைவுபடுத்துமாறு நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரன் நேற்று சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். பொது நிர்வாக மாகாண சபைகள் உள்ளூராட்சி அமைச்சினால் நீதி
நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகத்திற்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களில் நீதிமன்றங்களை நிறுவுவது குறித்த ஆய்வு நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நிறுவுவதற்காக கையகப்படுத்தப்பட்ட முன்னாள் அமைச்சர்களால் பயன்படுத்தப்பட்ட பிற உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கும் நீதிமன்றங்களை நிறுவுவதற்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை விரைவாக வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டத்தில் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள செயற்பாடுகளுக்கு ஏற்ப வழக்குகளை விரைவாக பரிசீலிப்பதற்காக முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய 4 உத்தியோகபூர்வ இல்லங்கள் தற்காலிகமாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. எண் P88 கிழக்ககரி சாலை, பௌத்தலோக மாவத்தை, கொழும்பு 7, எண் 108 விஜயராம சாலை, கொழும்பு 7 மற்றும் 12 ஸ்டான்மோர், சந்திரவங்கையா ஆகிய இடங்களில் அமைந்துள்ள உத்தியோகபூர்வ இல்லங்கள் நீதி அமைச்சகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. மாகந்துரே மதுஷ் என்று அழைக்கப்படும் சமரசிங்க ஆராய்ச்சிலாகே மதுஷ் லக்ஷித போலீஸ் காவலில் இருந்தபோது சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்பவம் தொடர்பான விசாரணையை குற்றப்புலனாய்வு துறைக்கு மாற்ற வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர்கள் கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் ஆதாரங்களை முன்வைத்தனர். மாளிகாவத்தை போலீசாரால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணை செயல்முறையில் திருப்தி அடையவில்லை என்று கூறி மதுஷின் மனைவி சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்தனர். முந்தைய அரசாங்கத்தின் போது மதுஷின் மனைவி இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகவோ அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கவோ மிகவும் பயந்தார். இந்த சம்பவத்தில் அப்போதைய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் தொடர்புதான் இதற்கு காரணம் என்று பாதிக்கப்பட்ட தரப்பினரின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். போலீஸ் காவலில் இருந்தபோது நிகழ்ந்த இந்த மரணம் மிகவும் சந்தேகத்திற்குரியது என்பதால் இந்த விசாரணையை மாளிகாவத்தை காவல்துறையிடமிருந்து நீக்க வேண்டும் என்று வழக்கறிஞர் சேனக பெரேரா உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியது. இருப்பினும் நீதித்துறை சேவை ஆணைக்குழு சட்டத்தின் விதிகளின்படி தொடர்புடைய நிறுவனத்திலிருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு நடந்து வரும் விசாரணையை மாற்றுவதற்கு எந்த சட்டப்பூர்வ சாத்தியமும் இல்லை என்று கூறி நீதவான் கோரிக்கையை நிராகரித்தார். தற்போதைய விசாரணை முறையாக நடத்தப்படவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் குற்றப்புலனாய்வு துறையில் புகார் அளிக்கலாம் என நீதவான் தெரிவித்துள்ளார். விசாரணை முடியும் வரை போதைப்பொருள் வியாபாரிகளை பிணை வழங்காமல் தடுத்து வைப்பதற்கான சட்டம் இயற்றுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார துணை அமைச்சர் வழக்கறிஞர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் துணை அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மேலும் பேசிய பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார துணை அமைச்சர் வழக்கறிஞர் சுனில் வட்டக்கல, இலங்கைக்கு போதைப்பொருள் வழங்குபவர்களை வழக்கு முடியும் வரை பிணை இல்லாமல் தடுத்து வைக்க முடியுமா என்பது குறித்து எங்கள் முன் விவாதிக்கப்படுகின்றது. அதையும் நாங்கள் பரிசீலனைக்கு எடுத்துள்ளோம். 19ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் விஷ சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படுகின்றது. இது பலப்படுத்தப்படுகின்றது. சட்ட சீர்திருத்தங்களின் அடிப்படையில் இது தொடர்பாக ஒரு பெரிய தலையீடு உள்ளது. குற்றத்தால் உருவாகும் செல்வத்தை காவல்துறை கண்டறிய ஏற்கனவே நாம் ஒரு சட்டத்தை நிறைவேற்றியுள்ளோம் என்றார். தபால் திணைக்களத்தின் போக்குவரத்து சேவைகளை மேலும் செயல்திறன் மிக்கதாக மாற்றும் நோக்கில் ரூபாய் 59 கோடிக்கும் அதிக மதிப்பில் புதிய லாரிகள் 10 மற்றும் குரூப் கப் வாகனங்கள் 20 இன்று சேவையில் இணைக்கப்பட்டன. 2025 வரவு செலவு திட்ட ஒதுக்கீட்டின் கீழ் வழங்கப்படும் இவ்வாகனங்கள் மூலம் மத்திய தபால் பரிமாற்ற நிலையத்திலிருந்து நாடு முழுவதும் COD, SLP கொரியர் உள்ளிட்ட அனைத்து தபால் பொருட்களும் மேலும் விரைவாகவும் திறம்படவும் விநியோகிக்கப்படும். அதேபோல் தபால்காரர்களின் பணியை எளிதாக்கும் வகையில் மோட்டார் சைக்கிள்களுக்கு தபால் பெட்டிகள் வழங்க முன்முயற்சி திட்டமும் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் மிதிவண்டிகளுக்கு பதிலாக தபால் பெட்டிகளுடன் கூடிய மோட்டார் சைக்கிள்கள் வழங்கப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் பல புதிய ஆட்சேர்ப்புகள், நிரந்தர நியமனங்கள், புதிய தபால் அலுவலகங்களுக்கு அடிக்கல் நாட்டல் மற்றும் சிறப்பு நிகழ்வுகள் மூலம் தபால் துறையின் மனித வள மற்றும் உட்கட்டமைப்பு வளங்கள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. மக்களுக்கு நம்பகமான மற்றும் வேகமான சேவையை வழங்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் இந்த முயற்சிகள் எதிர்காலத்திலும் தொடரும் என அமைச்சர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடியானது ஒரு சித்திரவதை முகாமாகவே காணப்படுகின்றது என்றும் மனித குலத்துக்கு எதிரான வகையில் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவை அரசு தயாரித்துள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே முன்னாள் அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, 1979ஆம் ஆண்டில் அப்போதைய சூழலுக்கு தேவையான ஒரு தற்காலிக ஏற்பாடாகவே பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் நீண்ட காலமாக பல்வேறு சித்திரவதைகளுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 4ஆம் மாடிக்கு அழைத்து செல்லப்படும் சந்தேக நபர்கள் மிகவும் மோசமான முறையில் நடத்தப்படுகின்றார்கள். அங்கு அவர்களுக்கு அமர்வதற்கு ஒரு நாற்காலி கூட வழங்கப்படுவதில்லை. இன்றும் அத்தகைய மனிதாபிமானமற்ற சூழலை அங்கு நிலவுகின்றது.
இலங்கையின் மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் திஸ்ஸ விதாரண காலமானார். சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த அவர் இன்று காலை கோட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் தமது 96வது வயதில் காலமானதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேராசிரியர் விதாரண நாடாளுமன்ற உறுப்பினர், அமைச்சர் மற்றும் மாகாண ஆளுநர் உள்ளிட்ட பல முக்கிய பதவிகளை வகித்தமை குறிப்பிடத்தக்கது.